Hi friends, welcome to my channel. இன்றைக்கி வந்து சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். மசாலா உதிராமல் எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி மசாலா 1 டீஸ்பூன். உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரி நல்லா ரெட் கலராக வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியே நமக்கு இதில் இருக்கும். அதனால் அதிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் லைட்டாக கையில் தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை எண்ணெய் சூடுபடுத்திட்டு நம்ம சிக்கனை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கனை போட்டதையுமே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வேக விட்டது அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம். ஒவ்வொரு சைடாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 சைடும் அப்படியே மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல பபிள்ஸ்லாம் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது நிறைய பபிள்ஸ் இருந்திருக்கு. இப்போ வெந்ததுக்கப்புறம் நமக்கு எண்ணெயில் உள்ள பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து சிக்கன் வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது. மசாலா வந்து உதிராமல் வந்திருக்கு. பாருங்கள், வீட்டில் இருக்க பொருளை வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். ஸோ மசாலா உதிராமல் செய்யலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லெமன் சாறு புழிஞ்சிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். லெமன் சாறு புழிஞ்சிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.